ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரியான டிசைன் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான டிசைன் தான். நான் நம்ம எப்பயுமே யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து டிசைன் போடுவோம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக சாரியை 2 ஹவர்ஸ்க்குள்ளார கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பிஸியில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த டிசைன் கஸ்டமரோட ஒரு ரெக்வஸ்ட் டிசைன். இது இந்த மாதிரி டிசைன் எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த டிசைன் போடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 6 லைன் சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி டிசைன் போடுவோங்கிறது எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுட்டு 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு ஒரு டைம் சாரீக்கு இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இது சாரீக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணதுக்கப்புறமா 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே சிங்கிள் க்ரோஷா போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டானதுக்கப்புறமா த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளவர் ஷேப் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீடை த்ரெட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பீடை த்ரெட்டுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கலாம். நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி சாரியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஸ்லாண்டிங்காக நமக்கு சாரிக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நீடில் பாஸ் பண்ணி த்ரெட்டை ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. ஸோ டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே இந்த டபுள் க்ரோஷாக்குள்ளார நம்ம டபுள் க்ரோஷா போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டு ஸ்டார்டிங்கில் லாக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஒரு கம்பமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ஆர்ச்சுக்கு மட்டும் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 2 டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறமா சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு பீடை இப்போது த்ரெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு லாக் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே 2 டபுள் க்ரோஷா போட்டிருப்போம். ஸோ அந்த 2 டபுள் க்ரோஷாவுக்கும் இடையில நீடில் பாஸ் பண்ணி த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து லாக் போட்டுக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு பிக்காட் மாதிரி இருக்கும். இந்த ஆர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீட் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் 2 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ 2 டபுள் க்ரோஷா போட்டு ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் செயின் போட்டு ஆனதுக்கப்புறமா த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மால் சைஸ் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ பீடை த்ரெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு 6 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுக்கிறோன்னா 6 லைன்ஸும் கண்டினியூவாக வர மாதிரி பார்த்துக்கணும். பீடை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீடை லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 டபுள் க்ரோஷாவுக்கு இடையில பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 டபுள் க்ரோஷாவுக்கும் இடையில நீடில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டு முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். 2 டபுள் க்ரோஷா. ஸோ ஒரு பீடு ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷா போட்டுட்டு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிட்டு ரவுண்ட் பீடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீடை ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறமா பீடை நம்ம லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இடையில நீடில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் 2 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, எகெயின் ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. அப்புறம் ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பீடை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீடை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீடை ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பீடை லாக் பண்ணுவோம்.
ஸோ லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 4 பீடு ஆட் பண்ணிக்கலாம். 4 பீடு ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சாரீக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்போ இந்த ஆர்ச் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி ஆனதுக்கப்புறமா ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இதே மாதிரி 2 ஆர்ச் பாருங்கள். இப்போ இந்த ஆர்ச் நம்ம போட்ட மாதிரியே இன்னொரு ஆர்ச்சும் போட்டுக்க போகிறோம். இப்போது த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப் பீடு எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளவர் ஷேப் பீடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த பீடு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சாரீக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு எங்கே வருதோ அங்கே சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், த்ரெட்டை எடுத்துட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ டபுள் க்ரோஷா போட்டு ஆனதுக்கப்புறமா 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு ஒரு டைம் நீடில் மேலே த்ரெட் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேயும் 2 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ரெண்டு டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு மறுபடியும் பீடை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்து லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு இப்போ மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயே 2 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். 2 டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஸோ பீடை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாக் பண்ணதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேப்பில் ஒரு லாக். மறுபடியும் இப்போ 2 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். 2 டபுள் க்ரோஷாஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ மறந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிக்காட் மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். 2 டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறமா கம்பல்சரி வந்து ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கிள் செயின்ஸ் ஆனதுக்கப்புறமா பீடை ஆட் பண்ணிவிட்டு பீடை லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் 2 டபுள் க்ரோஷா. ஸோ 2 டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் செயின் ஆனதுக்கப்புறமா பீடை ஆட் பண்ணிக்கலாம். பீடை ஆட் பண்ணிவிட்டு பீடை லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ஒரு லாக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம டோட்டலாக 4 பீடை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பீடு ஆனதுக்கப்புறமா ஸ்லாண்டிங்காக ஆர்ச் வச்சு எங்கே வருதோ அங்கே ஆர்ச் சாரீக்கு எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக். இப்போது ஆர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுட்டு இப்போ வந்து நான் 2 ஆர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து குச்சி கட்டுறதுக்கு இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி சிங்கிள் செயின்ஸ் வந்து 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு சேம் இதே மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ளவர் பீடை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பீடை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு ஸ்லாண்டிங்காக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1 டபுள் க்ரோஷா போட்டு ஆனதுக்கப்புறமா 2 சிங்கிள் செயின்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஆர்ச்சர் ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம
ஆர்ச் போட்டுக்க போகிறோம். ஸோ saree ஃபுல்லாகவே நம்ம இந்த ஆர்ச் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து இங்கே 2 ஆர்ச் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்ச் தான் வர மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஆர்ச் மட்டும் போட்டுட்டு இங்கே 3 சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஆர்ச் லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ஃபைனல் லுக் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் டிசைனோட கம்ப்ளீட் லுக், இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இந்த வந்து 4 செயின் கேப்புக்குள்ளார வந்து நம்ம சாரீக்கு குச்சி கட்டிக்கலாம். குச்சி கட்டுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 130 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து டபுளாக மடித்தோன்னா 260 லைன்ஸ் ஆகும். ஸோ சாரீக்கு ஃபைனலாக குச்சி எல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறமா டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி குச்சி கட்டுறதுக்கு வந்து 130 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம டபுளாக மடித்தோம் அப்படின்னா 260 லைன்ஸ் ஆகும். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிக் பீட்ஸு அண்டு மெட்டல் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 450லேருந்து 550 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா 350லேருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்லாண்டிங் ஆர்ச் போட்டதுனால ஸோ ரொம்ப லென்த்தாக டெசல்ஸ் விட்டோன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சைஸ் அளவுக்கு விட்டுருக்குறேன் டெசல்ஸு. ஸோ டிசைனோட கம்ப்ளீட் லுக் இப்படி வந்திருக்கு. இந்த saree வந்து ரெட் கலர் ப்ளஸ் கோல்டு கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால நான் வேறு கலர்ஸ் வந்து நம்ம இதுக்கெலாம் சூஸ் பண்ண முடியல. இதுவே வேறு மல்டி கலர் சாரீஸாக இருந்தது அப்படின்னா வேறு கலர் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்ச் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.